அருகே உரிய ஆவணங்களின்றி மினி லாரியில் கொண்டுவரப்பட்ட 1425 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், வண்டலூர், மீஞ்சூர் வெளிவட்ட சாலை மேம்பாலம் அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது காஞ்சிபுரம் நோக்கி வந்த ஒரு கார் மற்றும் மினி லாரியை அதிகாரிகள் மடக்கி சோதனையிட்ட போது காரில் வந்தவர்கள் லாரியில் தங்க கட்டிகள் உள்ளதாகவும் இதனை ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள குடோனுக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்தனர். பின்னர் அதிகாரிகள் ஆவணங்களை ஆய்வு செய்தபோது போதுமான ஆவணங்கள் இல்லாததால் லாரியை பறிமுதல் செய்து ஸ்ரீபெரும்புதூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். இதையடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் தங்கக்கட்டிகள் கொண்டு வந்ததற்கான ஆவணங்கள் அனைத்தும் சோதனை செய்த பின் சரியாக இருந்த பின் தங்கக்கட்டிகள் அனைத்தும் ஒப்படைக்கப்படும் என தெரிவித்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பலத்த பாதுகாப்போடு எடுத்துச் செல்லப்பட்டு கருவூலத்தில் இருப்பு வைக்கப்பட்டது. அதற்குண்டான முறையான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்ட பின் ஓரிரு நாட்களில் திரும்ப வழங்கப்படும் எனவும் தெரிய வருகிறது. பட்டவர்த்தி கிராமத்தில் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. மயிலாடுதுறை அருகே பட்டவர்த்தி கிராமத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு புதிதாக அம்பேத்கர் உருவப்படத்தை வைத்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் அஞ்சலி செலுத்திய போது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்பேத்கர் பிறந்த தினம் மற்றும் நினைவு தினத்தின் போது பட்டவர்த்தியில் அரசு சார்பில் மரியாதை செலுத்துவதோடு கிராம மக்கள் இரு தரப்பினரும் தலா 20 பேர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த வகையில் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணல் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு வருவாய் ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் மணல்மேடு காவல் ஆய்வாளர் ராஜா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பினர் மற்றும் 20 பேர் கலந்து கொண்டு அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர். மேலும் பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாமல் இருக்க மயிலாடுதுறை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் 3 வகை உடைகளை அணிந்து வருகிறார் பிரதமர் மோடி என நடிகர் வாகை சந்திரசேகர் பரப்புரை மேற்கொண்டுள்ளார். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து திமுக நட்சத்திர பேச்சாளர் நடிகர் வாகை சந்திரசேகர் ஓமலூர் அருகே உள்ள தொலச்சம்பட்டி, முத்துநாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், பல கோடி மக்கள் வாக்களித்த இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி ஒரு நாளைக்கு 3 உடை உடுத்துகிறார். ஒரு உடையின் விலை 50 லட்சம் ரூபாய். ஒரு நாளைக்கு 3 உடைகள் அணிந்து பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். இதெல்லாம் யாருடைய பணம்? மக்களுடைய வரிப்பணத்தை இப்படியெல்லாம் வீணாக்க செலவழிக்கிறார். மீண்டும் மோடி வந்துவிட்டால் கோயிலில் ஆடு கோழி வெட்ட முடியாது. ஒரே மொழிதான் பேச முடியும், ஒரே தெய்வத்தை தான் கும்பிட முடியும் என்று குற்றம் சாட்டினார். அதிமுக சார்பில் போட்டியிடும் ஜெயபெருமாளுக்கு ஆதரவாக அதிமுக போகலூர் ஒன்றிய செயலாளர் லோகிதாசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஜெயபெருமாளுக்கு ஆதரவாக அதிமுக போகலூர் ஒன்றிய செயலாளர் லோகிதாசன் பொட்டித்தட்டி, MS நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை மக்களிடம் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் வழி நெடுகிலும் மஞ்சள் திலகமிட்டு ஆரத்தி எடுத்து தங்களது ஆதரவுகளை தெரிவித்தனர். இதில் அதிமுக கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், கூட்டணி கட்சி தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சித்திரை திருநாளை முன்னிட்டு மருதமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சித்திரை திருநாளை முன்னிட்டு கோவையில் உள்ள மருதமலை முருகன் கோயிலில் அதிகாலையிலிருந்தே அதிக அளவிலான பக்தர்கள் வருகை புரிந்த வண்ணம் உள்ளனர். கோவை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை புரிந்து வருகின்றனர். மேலும் பக்தர்கள் பால்குடம், காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோயிலில் படிக்கட்டு வழியில் செல்வதற்கு 7 மணியிலிருந்து அனுமதி என்பதால் படிக்கட்டு வழியில் ஏராளமான பக்தர்கள் காத்திருந்தனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.